முருகன் கோயில்களில் தைப்பூச விழா கோலாகலம். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பெருமளவில் குவிந்த பக்தர்கள். மலேசியாவின் பத்துமலை முருகன் கோயிலில் தைப்பூச விழா உற்சாகம். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து வழிபாடு. தைப்பூசத்தையொட்டி பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இன்று செயல்படும். காலை 10 மணி முதல் அசையா சொத்து ஆவணப்பதிவுகளை மேற்கொள்ளலாம் என பதிவுத்துறை தலைவர் அறிவிப்பு. பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. செயற்கை நுண்ணறிவு குறித்த உச்சி மாநாட்டுக்கு பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து இன்று தலைமை வகிக்கிறார். ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 86,000 பேருக்கு 6 மாதங்களில் பட்டா வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக அரசு தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். எழுத்துப்பூர்வ வாதங்களை 1 வாரத்திற்குள் தாக்கல் செய்ய இருதரப்புக்கும் உத்தரவு. இபிஎஸ்க்கு நடந்த பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்ததால் சர்ச்சை. கட்சி சார்ந்த விழா இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். விஜயுடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு. தேர்தலில் தவேகாவுக்காக பணியாற்ற சம்மதம் தெரிவித்ததாக தகவல். பெரியாரை ஏற்றுக்கொள்ளும் தொண்டர்கள் தன்னை விட்டு விலகி செல்லலாம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். 2021-22 ஆண்டில் உயர்கல்வி நிறுவனங்களின் மாணவர் சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் முன்னிலை. நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையில் தகவல். வேங்கைவயல் கிராமத்திற்குள் தடையை மீறி செல்ல முயற்சி. விசிக வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட 21 பேர் கைது. திருப்பூர் மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆசிரியர் மீது புகார். மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் ஆய்வு. பெங்களூருவில் களை கட்டி வரும் விமான கண்காட்சி. சாகசங்களை செய்து அசத்திய போர் விமானங்கள். முருகன் கோயில்களில் தைப்பூச விழா கோலாகலம். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பெருமளவில் குவிந்த பக்தர்கள். மலேசியாவின் பத்துமலை முருகன் கோயிலில் தைப்பூச விழா உற்சாகம். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து வழிபாடு. தைப்பூசத்தையொட்டி பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இன்று செயல்படும். காலை 10 மணி முதல் அசையா சொத்து ஆவணப்பதிவுகளை மேற்கொள்ளலாம் என பதிவுத்துறை தலைவர் அறிவிப்பு. பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. செயற்கை நுண்ணறிவு குறித்த உச்சி மாநாட்டுக்கு பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து இன்று தலைமை வகிக்கிறார். ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 86,000 பேருக்கு 6 மாதங்களில் பட்டா வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக அரசு தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். எழுத்துப்பூர்வ வாதங்களை 1 வாரத்திற்குள் தாக்கல் செய்ய இருதரப்புக்கும் உத்தரவு.
இபிஎஸ்க்கு நடந்த பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்ததால் சர்ச்சை. கட்சி சார்ந்த விழா இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். விஜயுடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு. தேர்தலில் தவேகாவுக்காக பணியாற்ற சம்மதம் தெரிவித்ததாக தகவல். பெரியாரை ஏற்றுக்கொள்ளும் தொண்டர்கள் தன்னை விட்டு விலகி செல்லலாம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். 2021-22 ஆண்டில் உயர்கல்வி நிறுவனங்களின் மாணவர் சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் முன்னிலை. நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையில் தகவல். வேங்கை வயல் கிராமத்திற்குள் தடையை மீறி செல்ல முயற்சி. விசிக வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட 21 பேர் கைது. திருப்பூர் மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆசிரியர் மீது புகார். மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் ஆய்வு. பெங்களூருவில் களை கட்டி வரும் விமான கண்காட்சி. சாகசங்களை செய்து அசத்திய போர் விமானங்கள். வடலூர் வள்ளலார் ஞான சபைக்கு மதங்களை கடந்து இஸ்லாமியர் ஒருவர் டன் கணக்கில் காய்கறி மற்றும் அரிசி மூட்டைகளை அனுப்பி வைத்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடிய வள்ளலார் தோற்றுவித்த வடலூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். விழாவில் பங்கேற்கும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இதற்காக பலர் நன்கொடை வழங்குகின்றனர். பக்கீரான் என்ற இஸ்லாமியர் ஒருவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக காய்கறி அரிசி பருப்புகளை வழங்கி வருகிறார். இம்முறை 20 டன் எடை கொண்ட காய்கறி, 2600 கிலோ அரிசி மற்றும் 5000 குடிநீர் பாட்டில்களை 2 லாரிகளில் அனுப்பி வைத்தார். மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து மனிதநேயம் காத்த வள்ளலார் அவர்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சகோதரர்கள், இந்துக்கள் முஸ்லீம்கள் அனைவரும் சகோதரர்கள். நாங்கள் சகோதரத்துவத்தை வலியுறுத்தி என்ன மற்றவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இதை செய்கிறேங்க. மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இஸ்லாமியர் ஒருவர் வள்ளலார் ஞான சபைக்கு தொடர்ந்து நன்கொடை அளித்து வருவது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் தனியார் மென்பொருள் நிறுவனம் உறுதியளித்தபடி பணப்பலன் மற்றும் ஊதியத் தொகை வழங்கவில்லை என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் மனு அளித்தனர். ஆர்எஸ்புரம் மற்றும் சுங்கம் பகுதியில் இயங்கி வந்த போக்கஸ் எடுமேட்டிக்ஸ் என்ற ஐடி நிறுவனம் கடந்த மாதம் திடீரென மூடப்பட்டதால் ஊழியர்கள் பலர் வேலை இழந்தனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டதை அடுத்து தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கடந்த 7ஆம் தேதிக்குள் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்கள், ஆவணங்கள் தரப்படும் என உறுதியளித்தனர். ஆனால் இதுவரை ஒப்பந்தப்படி எந்த இழப்பீட்டுத் தொகையும் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட ஐடி ஊழியர்கள் மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். 5 இயர்ஸ் அப்போ வேலை பார்த்தவங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட், செட்டில்மெண்ட் அமௌண்ட் எல்லாம் வரணும் இல்லையா, அதெல்லாம் வராதனால அதை தான் இப்போ ரெக்வஸ்ட்டாக வச்சிருக்கோம். அதே மாதிரி எஃப்எல்டியில் இருக்கவங்களுக்கும் வந்துட்டு அவங்களோட சேலரியே போடலை. ஸோ அதனால அவங்களுக்காகவும் நாங்கள் இங்கே வந்துட்டு பேசுறதுக்காக வந்திருக்கோம். சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். படிப்புதான் அந்தஸ்தை வழங்கும் என்று பறை இசை கலைஞர் வேலு ஆசான் தெரிவித்துள்ளார். டிஸ்கோ வித் கேஎஸ் நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை காணலாம். உங்களுக்கு பறையால தான் இந்த உயரம். ஆமா. ஆனா பிள்ளைகள் அடிக்கிறதோட இருக்கணுமா, படிக்கணுமா? படிக்கணும், ஆனா அடிக்கணும் இருக்கேன். ஏன்னா நான் படிக்கல. பறை தான் எனக்கு வாழ்க்கைன்னு நினைச்சாலும் படிக்கிறதும் முக்கியம். ஆமா. 10th படிச்சிருக்க போக மாட்டாங்க. வாங்க எப்பயும் 10th பாஸ் பண்றான், இசைக்குள்ள சேர்த்துட்டோம்டா, உனக்கு என்னடா ஆசை? நான் அடிக்கணும்டா. அடிடா, போய் அந்த இசைக்குள்ள படிச்சுட்டாடுறான், அந்தஸ்தோடு ஆடுறான். படிப்புங்கிறது ஒரு அந்தஸ்து. ஆமாம், அந்தஸ்து. நான் ஒரு கலைஞன் தான், பறை மூலமா பெரிய ஆளாக இருக்கேன், பறை கொண்டு போயிருக்கு. ஆனால் அந்தஸ்து படிப்பு இல்லை. 3வது பொண்ணு படிச்சிருச்சு, நீ என்ன வேணாலும் படி. அதுக்கு நான் அப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னாங்க. நான் படிப்பு இழந்துட்டேன். படிப்பு இழக்கிற மாதிரி மற்றவங்க இருக்கல. ஆனால் படிப்பு தேவை. ஆனால் படிப்பு கலை இருந்துச்சுன்னா 10 பேருக்கு பலம்.